நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சிகள் இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே நானும் நிக்கிறது கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. சோதரர் காலையில உக்காந்து இந்த கீபோர்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாதி தூக்கத்துல தான் உக்காந்துக்கிறேன். சோதரம் ஏன்னா அவ்வளோ டயர்டு, ரொம்ப சோதரம் கோல்டு ஆயிருக்கிறதுனால நேற்று போட்ட அந்த மாத்திரை இன்னும் மயக்கமாவே வச்சுன்னு இருந்துச்சு. அல்லேலூயா. சோதரம் எழுந்து துதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் எல்லாம் என்னை விட்டு வெளியே போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் ஏன்னா காலையில பாஸ்டமா சொன்னாங்க வேற யாராவது கூட கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னால் நிக்கிறதுக்கு கூட பலன் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு நிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். போன வாரம் சில விஷயத்தை நம்ம பேசணும். பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், யாரால பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். முதல் தகுதியா இருக்கக்கூடியது, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம மத்தேயு 7:21 நம்ம வாசிச்சோம். என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனிதன் போகணும்னா அவனுக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவன் பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில இருக்கும் போது என்ன செய்யணும் என்று நம்ம பார்த்தோம். அப்ப பிதாவின் சித்தம் அப்படின்னா என்ன? பிதாவின் சித்தத்தை செய்யணும் அப்படின்றது அதுதான் நமக்கு போறதுக்கான வழி. அப்ப பிதாவின் சித்தம் என்னடா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, போன வாரம் நம்ம ஒரு காரியத்தை தியானம் பண்ணோம். எது பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இதுதான் பிதாவினுடைய சித்தம். இந்த மனிதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படணும், இதுதான் தேவனுடைய சித்தம். ரட்சிப்புக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, தேவன் அவருடைய குமாரனை அனுப்பினார், அவரை ஜீவனை கொடுத்தார், உயிர் தெழுந்தார், மன்னிப்புக்கு பாவ மன்னிப்புக்கான எல்லாத்தையும் செய்து அவர் ரெடியா வச்சிட்டார். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்னா அதை ஜனங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அப்ப பிதாவின் சித்தம் அப்படின்றது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது. ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, சொல்லுகிறவன் எல்லாம் கேள்விப்படாம ஒரு ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா அவன் முதல்ல இயேசுவை பத்தி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவன் விசுவாசிக்கணும்னா அவன் வசனத்தை கேள்விப்படணும். அவன் கேள்விப்படணும்னா அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் அவனுக்கு அறிவிக்கணும், சொல்லணும். சொல்லுகிறவனும் இல்லாம கேட்க முடியாது, கேட்காம விசுவாசம் வராது, விசுவாசிக்காம அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதனால நாம் இயேசுவை அநேகருக்கு எல்லா நேரங்களிலும் நாம் அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். பின்னாடி கொஞ்சம் பாருமா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இது போன வாரம் நாம பார்த்த காரியம். இந்த வாரம் பிதாவினுடைய சித்தம் என்னவா இருக்கிறது என்பதை ஒரு விசை கூட நம்ம பார்த்துடலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்ன சொல்றாங்க? தேவனுக்கு எது சித்தமா? வாயத்திலிருந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றிலும்
கஷ்டத்துல, துன்பத்துல, சந்தோஷத்துல, துக்கத்துல என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? சரி, ஸ்தோத்திரம் பண்றதுன்னா என்ன சொல்லுங்க? துதிக்கிறது, வேற நன்றி சொல்றது, வேற அவ்வளவுதான் தெரிஞ்சது. ஸ்தோத்திரம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போன வாரம் பார்த்தோம், தேவ சித்தத்தை செய்யணும். அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னா, எல்லாருக்கும் இயேசுவை அறிவிக்கணும். இது இயேசுவினுடைய தேவனுடைய சித்தம். ரெண்டாவதுங்க நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சித்தம். ஏன்னா தேவ சித்தம் நிறைவேற்றினாதான் நம்ம எங்க போக முடியும்? இயேசுவை அறிவிச்சாதான் போக முடியும். அடுத்து எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த ஸ்தோத்திரம் அப்படின்ற இந்த வார்த்தை எபிரேயத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் கொடுக்கறாங்க. எபிரேயத்துல நீங்க ஸ்தோத்திரம் ஹலல் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. அது தேவனை புகழுவதுக்கு பேரு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா தேவனை என்ன செய்யறதா? புகழ்றது. சாதாரணமா இல்ல, மகிழ்ச்சியோடு புகழ்வதற்கு பேரு ஸ்தோத்திரம் செய்யறதுன்னு அர்த்தம். அடுத்து சொல்றாங்க ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துவது. தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை வாழ்த்துவது. தேவனை என்ன செய்யறது? வாழ்த்துவது. இன்னொன்னு சொல்றாங்க தேவனை வணங்குவது. தேவனை புகழ்வது, மகிழ்ச்சியோடு புகழ்வது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை வாழ்த்துவது, தேவனை வணங்குவது. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல நீங்க வந்தீங்கன்னா அதுவும் அதே தான் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. எந்த சுத்தி வளைச்சு நீங்க அங்க வந்தாலும் தேவன் புதிய ஏற்பாட்டுல தேவனை புகழ்ந்து பாட்டு பாடுறதுதான். புகழ்ந்து என்ன செய்யறதா? பாட்டு பாடுறது. எப்போ? ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாவற்றிலும் நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னா தேவனை வாழ்த்து, தேவனை புகழ்ந்து தள்ளு, தேவனை புகழ்ந்து பாடு. எப்போ? எப்போ? எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் நீங்கள் செய்யுங்கள். இப்படி செய்வதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் உங்களை நீங்க என்ன செய்யணும் என்று அவர் விரும்புகிறாருன்னா எல்லாத்துக்கும் பாட்டு பாடணும். எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் துதிக்கணும், எல்லாத்துக்கும் புகழணும், எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்தணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்துட்டு இருக்கிறீங்க, வேலை செய்து இருக்கிற போது உங்களுக்கு ப்ரமோஷன் வருது. இது வரைக்கும் 10,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறீங்க. உங்க மேனேஜர் உங்களை கூப்பிட்டு உங்களுடைய நல்ல நடத்தையை பார்த்து நாங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறோம், நீங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க போறீங்க, உங்க சம்பளமும் கூடுது. 10,000 இல்லை, இதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு சம்பளம் 20,000. அல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சி வருமா வராதா? துதி வருமா வராதா? பாட்டு வரும். ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நீ அந்த நேரத்துல பாட்டு பாடுறியோ, எந்த நேரத்துல அந்த ஆண்டவரே நன்றி அப்பான்னு நீ சொல்றியோ, அதே போல உனக்கு உள்ளதெல்லாம் உன்னை விட்டு போகும் போதும் அதே மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாட்டு பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான், அப்படி நீங்க வாழ்வதுதான் தேவனுக்கு சித்தம் என்று வேதம் சொல்லுது. அப்படி வாழ்ந்தாதான் நீங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாதான் நம்ம எங்க போக முடியும்? அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது என்றாரு? புலம்பல். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில புலம்பலும் முறுமுறுப்பும் சலிப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணணும்?
ஸ்தோத்திரம் செய்யணும். வாசிங்க அதே 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16, 17 வாசிங்க. எப்போதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆமா 16 வாசித்தியம்மா? வாசிட்டியா? சரி. ஆமா, சந்தோஷமாரு, எப்போதும் இடைவிடாம என்ன செய்ய ஜெபம் பண்ணு. அப்போ உன் வாழ்க்கையில எதை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது? எதை குறித்தோ இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை எல்லாமே நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாத என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, பயப்படாதே என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையெல்லாம் கவலையும் பயமும் தான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது? கவலையும் படக்கூடாது, பயப்படவும் கூடாது. சோதரம். அப்போ ஆண்டவர் சொல்ற எப்போதும் நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? கவலையே படக்கூடாது. சோதரம். அப்படி எப்போதும் தேவனை துதித்துக்கிட்டே இருக்கணும். எப்பங்கெல்லாம் துதிக்கலாம்னா எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆமா, எபிரேயர். ஆகையால் ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும், இந்த ஸ்தோத்திரத்தை எப்போல்லாம் நீ செய்யணும்னா, இப்பதான் செய்யணும் அப்பதான் செய்யணும், எப்பவுமே பண்ணிட்டு இருக்கணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்போது என்ன பண்ணணும் தேவனுக்கு? அது எல்லா நேரங்களிலும். இன்னொரு வசனம் கூட சொல்லுது, வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 19, 20 வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 19, 20. எபேசியர் 5, 19, 20 என்ன சொல்லுங்க? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனை என்ன செய்யணும்? அப்ப நம்ம சொன்ன வார்த்தைய வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து எப்பவுமே, எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நிலைகளிலும் நீங்க என்ன பண்ணணுமா? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துகிட்டே இருக்கணும், வாழ்த்திக்கிட்டே இருக்கணும், வாழ்த்து பாடல பாடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில புலம்பல் அப்படின்ற ஒன்று இருக்கவே கூடாது. அதான் கர்த்தர் விரும்புகிறது. அப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு பேருதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. எப்போதும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதான் தேவன் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கு. இந்த சித்தத்தை நீங்க மாத்திரம் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா நீங்க எங்க போக தகுதி பெற்றுருவீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போக தகுதியான ஆட்களாய் நீங்க மாறி. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் ஆண்டவரை வாழ்த்தி உக்காந்துக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டங்கிது, எவ்வளவு பலவீனத்துல இருக்கிற நாங்க, என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த கஷ்டத்தை கொடுக்கிற அவரு நாங்க எப்படி வாழ்த்துறது அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றுக்காகவும் எல்லா நேரங்களிலும் எப்போதும் கர்த்தரை என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். செய்ய முடியுமானா கட்டாயம் செய்ய முடியும். வேதத்துல
யாரெல்லாம் அப்படி செய்திருக்கிறாங்கன்றத பாருங்க. நம்ம சந்தோஷமா இருந்தவன் துதிக்கிறது சகஜம், எல்லாராலும் முடியும். ஆனா துக்கத்துல இருக்கும்போது கர்த்தரை வாழ்த்துறதுன்னு உனக்கு இது பாருங்க, அவரை துதிக்கிறதுன்னு உனக்கு இது பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா வேதத்துல அதை செய்திருக்கிறது. நீங்க ஒரு சில காரியத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 34வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது யார் சொன்னது? எப்ப சொன்னா? மேல பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்களா எந்த சூழ்நிலையில் அதை எழுதுனாங்கன்னு? அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது, அவனால் துரத்தி விடப்பட்ட போது என்ன நடந்துச்சு தெரியுமா? சோதர 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10லிருந்து 15 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய அகீசின் இடத்துக்கு போனான். அகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று என்றார்கள். வைத்துக்கொண்டு பயப்பட்டு வேறுபடுத்தி பித்து கொண்டவன் போல காண்பித்து வாசன் கதவுகளிலே கீறி கொண்டு இருந்து விழப்பண்ணி கொண்டிருந்தான். ஆகீஸ் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, காண்கிறீர்களே என்ன பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? என் வீட்டிலே வரலாமா? சோதரன் இவனை துரத்தி விடுங்கடான்ட்டான். என்னன்னா, பெலிஸ்திய நாட்டு ராஜாவா இருக்கிறவன் அந்த ஆக்கீஸ். நல்லா கவனிங்க, பெலிஸ்திய நாட்டை சேர்ந்த மாவீரன் என்று அழைக்கப்பட்ட கோலியாத், அவனை கொன்றது யாரு? தாவீது கொல்றான். இந்த தாவீது கொன்றதுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடக்குது. இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி சவுலை புகழ்ந்து தள்ளனதுனால சவுலுக்கு பயங்கர மனவேதனை. என்ன, இந்த நாட்டுல ராஜாவா நான் இருக்கிறேன், எனக்கு 1000 கொடுத்துட்டு தாவீதுக்கு 10000 கொடுக்குறாங்களே அப்படின்னு இந்த தாவீத வளரவே விடக்கூடாது, அவனை கொல்லணும்னு சொல்லி அந்த தாவீத அந்த நாள் முதற் கொண்டு அவனை காய் மகாரமாய் பார்த்தான் என்று வேதம் சொல்லுது. அவனை முழு பகையாக பகைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று பல வழிகளிலே பல முயற்சிகளை செய்கிறான். தாவீதை அவனால் எதுவும் செய்ய முடியல. அல்லேலூயா. அப்படிதான் அவனை கொலை செய்வதற்காக சவுல் தேடிக்கிட்டு இருக்கிறான். சவுலுக்கு தப்பி மறைந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தாவீது. அப்படி சவுலுக்கு தப்பி ஓடுகிற போது அந்த பெலிஸ்தியா நாடு, காத் அப்படின்னு சொல்லப்படுகிற பெலிஸ்தியாவில் ஒரு பகுதி காத் அப்படின்றது, அந்த காத்துக்குள்ள அவங்க போகிற போது அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாம் தாவீதை பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு சொல்றான், இவன் தானே அப்படி கோலியாத்தை கொன்றது, அதை இவனை பூச்சி கட்டி போடுங்கடான்னு சொல்லிட்டு
ராஜாவுக்கு தகவல் அனுப்புறாங்க. இவங்க பேசுனதை தாவீது கேட்டு தன்னை என்னவா நடிக்கிறாங்க, பித்து பிடித்தவனை பைத்தியம் பிடிச்சவனை போலவும் தன் வாயில நுரை தள்ளி கொண்டு அங்க இருக்கிற கதவுகளில சரீரத்தை கீறி கொண்டு பைத்தியத்தை போல அவன் நடிக்கிறான். இதை பார்த்து அந்த ராஜா, என்னடா பைத்தியக்காரனெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்துக்கிறான், அவனை துரத்தி விடுங்கடான்னு துரத்தி விட்டுறானுங்க. அப்ப அவன் ஜீவனுக்கு எதுவும் ஏற்படாம அவன் துரத்தி விடுகிற போது, அவன் அதிலிருந்து தப்பித்து வருகிற போது கர்த்தருக்கு முன்பதாக பாடின பாட்டுதான் சோதரன் அந்த 34வது சங்கீதம். அல்லேலூயா. அங்க ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா இருந்தேன், கர்த்தருக்காக காரியத்தை செய்தேன், இந்த ஆண்டவர் என்ன கொண்டு போய் இப்படி விட்டாரு, இந்த சவுல் ஒரு பக்கம் துரத்துறான், தப்பிக்கலான்னு போனாலும் எதிரிகள் என்ன நம்ம நெருக்குறாங்க, ஆண்டவரும் வேணா எனக்கு ஒண்ணு வேணான்ட்டு புலம்பிட்டு எல்லாம் போகல, இந்த நிலையிலும் என்னை காப்பாற்றினீரே, இந்த நிலையிலும் என் கூடவே இருந்தீரே, இத்தனை சூழ்நிலைகளிலும் நீ என்னோடு கூட இருக்கிறீரே என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லி பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. சோதரி, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் சோதரி நீங்க வாசிங்க 2 சாமுவேல் 22வது அதிகாரம், 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. துதிக்கு பாத்திரர் ஆகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர்களால் என்னுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன், கூப்பிட்டேன். சோதரான் அவன் ஆரம்பிக்கும் போதே சொல்றான், கர்த்தரை நான் துதித்து. எப்போ? நெருக்கம் வந்த போது, மரணம் வந்த போது, கட்டுகள் வந்த போது, எல்லா துச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்ட போது, என் ஜீவனுக்கு சேதம் ஏற்படுத்தின போது, பகையாளிகள் என்னை சூழ்ந்து கொண்ட போது, அந்த நேரத்தில் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரையே நான் துதித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன், நாமெல்லாம் அப்படி இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். வாழ்க்கையில என்ன நிலைமை நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு தெரியணும், கர்த்தரை என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தரை துதிக்க தெரிஞ்சிருக்கணும். பாடுகளுக்கு நடுவுல, வியாதிக்கு நடுவுல, போராட்டத்துக்கு நடுவுல, சூழ்நிலைகள் பாதகமாய் மாறுகிற அந்த சூழல்களுக்கு நடுவுல தேவனையே துதிக்கிற துதியினால் நாம் நிரம்பி இருந்தால் வேதம் சொல்லுது, நீங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதுனால் நீ எங்க போவீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு. சோதரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் யோபுனுடைய வாழ்க்கை. யோபு 1:21 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மனநிலைமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் நமக்கான தகுதி. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நீங்க நல்லா நினைப்பு வச்சுங்க, இந்த உலகத்துல எதையும் நம்ம என்ன பண்ணல, எதையும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு எதுக்கு நமக்கு கவலை? அல்லேலூயா. கொடுத்தாலும் அவர்தான், எடுத்தாலும் அவர்தான், கொடுக்கிறதும் அவர்தான், எடுக்கிறதும்
அவரே இல்லாம வேற ஒருத்தனும் நமக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவும் முடியாது. அவரே இல்லாம வேற யாரும் நம்ம கிட்ட இருந்து எதையும் எடுக்கவும் முடியாது. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு. அல்லேலூயா. சோ அப்ப உங்களை விட்டு எது போனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கிட்ட எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் போகிறது குறித்து கவலைப்படாத, உன்னுடைய நன்மைகள் தடை பண்ணுகிறது குறித்து கவலைப்படாத, அதுக்கு மாறாக வியாதி வர்றதை குறித்து கவலைப்படாத, பாடு வர்றதை குறித்து கவலைப்படாத, துன்பங்கள் வருகிறதை குறித்து கவலைப்படாத. ஏன்னா ஸ்தோத்திரம், தேவன் அனுமதி இல்லாம எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது சோதனை பல காரியங்கள் உண்டு, அதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா வேற ட்ராக்ல போயிடுவோம். அப்போ ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க மனசுல வைங்க, நீங்க எதை கண்டும் பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது, புலம்பவும் கூடாது. எது நடந்தாலும் எல்லாவற்றிலும் எப்போதும் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தாவீது சொல்லுகிறதை கவனிங்க. சங்கீதம் 49:17. சங்கீதம் 49:17. ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவனுடைய மகிமை அவனை பின்பற்றி செல்வதும். ஆமா, நீங்க என்னத்தான் கோடி கோடியா பணத்தை வச்சுன்னு இருந்தாலும் நீங்க போகும்போது அந்த கோடி எல்லாம் உன் பின்னாடியே வர்றது இல்லை. நமக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம சொன்னோம்னா, முன்னாள் முதலமைச்சர், அப்படி தமிழ்நாட்டினுடைய ஆமா ஜெயலலிதா, அந்த அம்மா சொத்துக்கு அளவே கிடையாது, அந்த அம்மா கிட்ட இருந்த செருப்புக்கு அளவே கிடையாது, அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அளவே கிடையாது, அவ்வளவும் செத்து போயிட்டாங்க. ஒன்னுத்தையும் என்ன பண்ணல, ஸ்தோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது, சொந்தம் கிடையாது. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரமும் கிடையாது, சொந்தமும் கிடையாது. நிரந்தரம் இல்லாத, சொந்தம் இல்லாத இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு நிரந்தரமும் சொந்தமும் ஒரே ஒண்ணுதான், இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவரை எப்போதும் நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. சோதரம். சாலமோன் என்ன சொல்றது கவனிங்க. பிரசங்கி 5:15. பிரசங்கி 5:15. திரும்ப போவான், பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும். ஆமா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனங்க மாடா உழைப்பான், நாயா பேயா போட்டு போய் என்னென்னமோ சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வைப்பான். என்னத்தான் சேர்த்து வச்சாலும் ஒன்னும் கூட வர்றதே கிடையாது. சோதரம். பவுல் சொல்லுகிறதையும் கவனிச்சிருங்க. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:7. 1 தீமோத்தேயு 6:7. உலகத்திலே நாம் ஒன்றையும் கொண்டு வருவதும் இல்லை, இதில் இருந்து நாம் ஒன்றையும் கொண்டு போவது இல்லை என்று. ஆமா, சோதரம். அங்கிருந்து வரும்போதும் ஒன்னும் கொண்டு வரல, இங்கிருந்து கொண்டு போறதும் ஒண்ணும் இல்லை. இது மட்டும் தான் நிச்சயம். சோதரம். அப்ப நீ எல்லாம் நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. என்ன உங்க கையில ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கஞ்சி தான் கொடுத்திருக்கிற, குழம்புக்கு கூட இல்லையா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பிரியாணியை கொடுத்துட்டாரு, அதுக்கும் ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. நேற்று பிரியாணி கொடுத்தாரு, இன்னைக்கு கஞ்சி கொடுத்துட்டாருன்னு எல்லாம் புலம்பின்னு கூடாது. அன்னைக்கு என்ன கொடுத்துக்கிறாரோ அதுக்கு சந்தோஷப்படு, இல்லாததுக்கு கவலைப்பட்டு உக்காந்துக்காது, உன் வாழ்க்கை போயிடும். அல்லேலூயா. சோதரம். அப்போ ஏன்னா ஏன் அதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னா, நீ என்னத்தான் அதுக்காக நீ சேர்த்து 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 வச்சாலும் நீ போகும்போது அதுல ஒன்னையும்
இப்ப நான் உங்களுக்கு என்ன கேக்குறேன்னா, உங்க 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 அக்கவுண்ட்ல, நீங்க நல்ல ஞாபகம், உங்க அக்கவுண்ட்ல ஒரு 10, இப்ப இந்த சுனாமி வந்துச்சு தெரியுமா? சுனாமியா? சுனாமின் டைம் தான் நினைக்கிறேன். சுனாமி இல்ல சாரி, இது கொரோனா டைம். கொரோனா டைம்ல எல்லாருடைய அக்கவுண்ட்லயும் என்ன இருந்துச்சுன்னா பணம் இருந்துச்சு. ஆனா ஏடிஎம்ல என்ன கிடையாது. அது ஏதாவது யூஸ் ஆச்சா? பணம் இருந்தும் என்னவா தான் இருந்தான்? பட்னியா தான் இருந்தான். பணம் இருந்தும், இதுதான் மனுஷனுடைய இந்த உலக வாழ்க்கை. நீ சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வச்ச எதுவும் உனக்கு உதவாது. சேர்த்து வச்சது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உனக்கு உதவுமே ஒழிய பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு அது என்ன பண்ணாது. பரலோகத்துக்கு உனக்கு கொண்டு போகாத எதையும் நீ ஆசையே படக்கூடாது. பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகாத எதையும் மேலும் உனக்கு என்ன வந்துடக்கூடாது, ஆசை வந்துடவே கூடாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எதுவும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்காது, பரலோகத்துல சேர்க்காது. சோதரம், உங்களை பரலோகத்துல சேர்க்கிறது எல்லாம் இருந்தாலும் இல்லாம போனாலும், நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் கர்த்தரையே துதிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கே நன்றி சொல்ற அந்த வாழ்க்கை உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும், பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்துடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் வாழணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு மனிதனை மாத்திரம் நான் காண்பித்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசியுங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே போதமா பவுலும் சீலாவும் ஊழியத்தின் பாதையில இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிற வேளையில பவுலையும் அவனுடைய உடன் ஊழியக்காரனா இருந்த சீலா என்கிற மனுஷனையும் ரெண்டு பேரும் என்ன செய்துட்டாங்க, இயேசுவை பத்தியாடா சொல்றேன்ட்டு மொத்த ரெண்டு பேரையும் ஜெயில கொண்டு போய் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, வெளுன்னு வெளுத்து அப்படியே விட்டா பரவாயில்ல, தலைகீழ கட்டி தொங்க விட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க, ரெண்டு கையும் கட்டான், ரெண்டு காலையும் கட்டான், கட்டி அப்படியே விடாம தொழு மரத்தில் மாட்டி இருந்தாங்கன்னு வசனம் இருக்கும். அந்த தொழு மரம்னா தலைகீழா கட்டி தொங்க விடுறது. அப்ப ரெண்டு பேரையும் கையை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, தலைகீழா தொங்க விட்டாங்க. அடி சரியான அடி அடிச்சு தொங்க விட்டாங்க. அந்த நிலையில பவுலும் சீலாவும் சோதரம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிங்க, அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கணும், அவன் எப்படி இருந்திருக்கணும் பாருங்க. கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வந்தேன், கர்த்தரை பற்றி அறிவிச்சேன், இந்த ஆண்டவர் என்ன இந்த மாதிரி விட்டாரு என்னாலும் புலம்பல. சோதரன் கையை கட்டி காலை தொங்க விட்டு இருந்தாலும் அந்த தொங்கிக்கிட்டோம் ஆண்டவருக்கு நன்றி பாட்ட பாட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான சூழ்நிலை வருகிற போதும் நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக மாறணும். அதுதான் தேவன் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுது. கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்க. கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலே பிதாவாகிய தேவனை என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்கணும். இந்த வசனம் சொல்லுது, நீங்க பேசுறதா இருக்கட்டும், நீங்க ஏதாவது செய்யறதா கூட இருக்கட்டும், உங்க வார்த்தையும் உங்க செய்கைகளும் அது என்னவனா இருக்கட்டும்,
அது யாரை மகிமைப்படுத்தணும்னா இயேசுவை மகிமைப்படுத்தணும். இரண்டாவது, பிதாவை புகழக்கூடியதா இது மாறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் உங்களை குறித்த அவருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுது. எல்லாவற்றுக்காகவும் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாவற்றுக்காகவும். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திரத்துல கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறாங்க. முன்னாடி என்ன நிக்க தெரியுமா? என்ன நின்னது? செங்கடல். செங்கடலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா? 15வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 1-2 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1-2. ஆமா, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் புகழ்ந்து பாடின பாட்டு கடல்ல இருந்து வெளியே வந்த பிறகு. முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுமா? சோதனைக்கு நடுவுல கர்த்தரை புகழ்ந்து கொண்டிருந்தான் தாவீது, பவுலும் சீலாவும், யோபு. சோதனைக்கு நடுவுலயே கர்த்தரை துதிக்கிற மனிதர்களாக இருந்தாங்க. இங்க மோசேவும் இஸ்ரவேலரும் கர்த்தர் விடுவித்ததுனால நன்றி சொல்லி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இதே போலதான் யோசுவா காலத்திலையும் சோதர நீங்க வாசிங்க. யோசுவா, பிரைஸ் தி லார்ட், சோதரம். Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. அந்த வசனம் நான் குறுகி காணும். யோசுவாவும் என்ன செய்வாங்கன்னா, அந்த எரிகோ கோட்டையை தகர்த்துட்ட பிறகு கர்த்தரை துதிக்கிற ஒரு சம்பவம் அங்க நடக்கும். அப்போ எல்லாருடைய அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக, அந்த பதில் கொடுத்ததற்காக கர்த்தரை துதிப்பார். மரியாள் தன்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை துதிப்பாங்க. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை நடக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க. துன்பத்தின் பாதையில இருக்கும் போதும் கர்த்தருக்கு என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம் பண்றாங்க. அதே போலதான் இன்னைக்கும் நாம் எல்லாவற்றிலும், எல்லா நேரத்திலும், எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. ஏங்க அப்படி செய்யணும்னா, அப்படி செய்வதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். இந்த சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றாம நீங்க எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. பரலோகத்துல என்ன நடக்குது தெரியுமா? அது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்திற்கு சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்கள். பரலோகத்திலையும் இதுதான். பரலோகத்துல ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குவாங்க. அல்லேலூயா. இங்க நீங்க செய்ய பழகனாதான் அங்க போய் என்ன பண்ண முடியும் உங்களால. ஒரு வேலைக்கு உங்களை ஆள் எடுத்தா அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? ட்ரைனிங் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? இப்போ நான் சொன்ன VPSக்கு ட்ரைனிங் நமக்கு 31ஆம் தேதி இருக்குதுன்னு சொல்லி, அந்த ட்ரைனிங்ல தான் நீங்க எப்படி எல்லாம் செய்யணும்ன்றத சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஒரு போலீஸுக்கு ஆள் எடுக்கிறான்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? போலீஸுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்ல பாஸ் ஆனாதான் எங்க போக முடியும்? வேலைக்கு போக முடியும். சோதரம். இப்போ ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டாலே டீச்சர் ஆயிட முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன குரூப் குரூப் 1, 2, 3 என்னென்னமோ எக்ஸாம் வச்சுக்கிறான், அதெல்லாம் பாஸ் ஆகணும். சோதரம். எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வச்சிடறான். நீ என்னத்தான் படிச்சிருந்தாலும் என்னத்தான் மார்க் எடுத்திருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனா தான் உள்ள சீட்டு. ஆமாவா இல்லையா? சோதரம். இதெல்லாம் ஏன்னா அவங்கள ஒரு டெஸ்டிங், இதுல பாஸ் ஆனா தான் அங்க சேர்க்குவான். அதே போலதான்
பரலோகத்துல எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை, துதிக்கிறது தான் வேலை. அது இங்க இப்போ நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெஸ்டிங் டைமா தான் ஓடிட்டு இருக்குது. இங்க நீங்க பழகி பாஸ் ஆனாதான் அங்க கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சேர்க்குவார். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்து என்ன பண்ணாத, பாடு வரும், துன்பம் வரும். இயேசுவே சொல்லிட்டாரு, உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு. பச்சை மரமாகி எனக்கே இந்த ஜனங்க இப்படி பண்ணுவாங்கன்னா நீங்க எல்லாம் யாரா இருக்கிறீங்க, பட்ட மரமா இருக்கிறீங்க. உங்களுக்கு அதிகமா செய்வாங்க, எல்லாம் வரும். எதை குறித்தும் கவலைப்படாத, எதை குறித்தும் கண்ணீர் விடாத, எதைக்காகவும் நீ வருத்தப்பட்டு காணுக்காத, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லிக்கிட்டே இரு. நடக்கிறதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. சோ நன்றி சொல்றது உன் வேலை, உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. சோ இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் பரலோகத்துக்கு போவான். அதற்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் நாங்க ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருக்கிறது தான் உம்முடைய சித்தம் என்று நாங்க வாசிச்சோமே. இனி எங்க வாழ்க்கையில வருகிற துன்ப நேரமா இருக்கட்டும், பாடுகளின் நேரமா இருக்கட்டும், இழப்புகளின் நேரமா இருக்கட்டும், மகிழ்ச்சியின் நேரமா இருக்கட்டும், எது வந்தாலும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உம்மை துதிக்கிற துதி மாத்திரம் எங்க வாயில இருக்கட்டும். ஆண்டவரே, யோபுவை போல கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மையே துதித்து கொண்டு இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் யாவரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே கேட்ட வேத வசனத்தின்படி எல்லாவற்றுக்காகவும் எல்லா நேரத்திலும் எப்போதும் உம்மை துதிக்கிறவர்களாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.